நம்மள அந்த தீரன் அதிகாரம் படம் பார்த்திருப்போம். அதுல வடநாட்டுல இருந்து ஒரு லாரியை வச்சு ஒரு 5-6 நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒரு குரூப்பா வந்து கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹரியானாவை சேர்ந்தவங்க ஒரு லாரியையும் ஒரு கிரெட்டா காரையும் வச்சு ஏடிஎம் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. திருச்சூர்ல கிட்டத்தட்ட 3 ஏடிஎம் உடைச்சு கொள்ளையடிச்சிட்டு இங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. போலீஸ் நாமக்கல்ல எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் போட்டு இந்த மாதிரி வெஹிக்கிள் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படி செக்அப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்ஜே ரெஜிஸ்ட்ரேஷன் ராஜஸ்தான் லாரி மட்டும் நிக்காம ஓடும். போலீஸ் 2 வண்டியை செக்அப் பண்றாங்க. ஒன்னு அந்த லாரியை, இன்னொன்னு அந்த கிரெட்டா காரை. தப்பிச்சு ஓடுன அந்த லாரியை சேஸ் பண்ணி குமாரபாளையத்துல போலீஸ் புடிச்சு அந்த லாரியை ஓபன் பண்ணும்போது தான் தெரியுது அந்த லாரிக்குள்ள தான் அந்த கிரெட்டா காரே இருந்திருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மெயினான சிட்டிக்கு போய் ஒரு இடத்துல லாரியை போட்டுறாங்க. அங்க இருந்து இந்த காரை கீழே இறக்கி கார்ல போய் எல்லா ஏடிஎம்மையும் நோட்டம் விடுறது, எந்த ஏடிஎம் எசவா இருக்கும் ஆட்டைய போடுறதுக்குன்னு. ஏடிஎம் ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா அவங்க அதை ஆட்டைய போறதுக்கு எடுத்துக்கிற டைம் வெறும் 15 நிமிஷம். அப்புறம் அவங்கள புடிச்சு விசாரிக்கும் போது தான் தெரியுது அதே கிரெட்டா கார்ல குமாரபாளையத்தில் உள்ள ஒரு ஏடிஎம்ல ஆட்டைய போடுறதுக்கு நோட் அவுட் இருக்கு. இவங்க எல்லாம் ஹரியானாவை சேர்ந்தவங்க, மேவாட் ராபர் கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர்ல வந்தே கொள்ளையடிப்பாங்க. அந்த தீரன் அதிகாரம் படத்துல இவங்களை புடிச்சு ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ்.